அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு வபஅத். எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரிட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபிஈன்கள், தபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்கிறாய். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த உறவுகளை, நாம் அகீதா சம்பந்தமாக நிறைய விடயங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் 24வது விஷயமாக இமாம் அவர்கள் பதிவு செய்யும் பொழுது, வ அமரஹும் பிதாஅத்திஹி வ நஹாஹும் அன் மஅசியத்திஹி, அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டான், அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து அவர்களை தடுத்தான் என்ற தலைப்பை இமாம் அவங்க கொண்டு வராங்க. இப்போ அல்லாஹ் மனிதன் தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காகவும், மேலும் தனக்கு மாறு செய்வதை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் அவர்களை இந்த உலகத்தில் படைத்தான். இது குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே 51வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்தில் சொல்லும் பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை அவர்கள் வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறார். அல்லாஹ் தன் கட்டளைக்கு மாறு செய்பவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது இவ்வாறு எச்சரிக்கை செய்வான். 20வது அத்தியாயத்தினுடைய 124வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் ضன்கா வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, மேலும் எவன் என்னுடைய நல்லுபதேசத்தை புறக்கணிக்கின்றானோ நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது, மேலும் அவனை நாம் மறுமையில் குருடனாக எழுப்புவோம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். இப்போ பாருங்கள், வாழ்வுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இந்த மனிதன், ஜின்கள் போன்ற படைப்பினங்கள் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அல்லாஹை வணங்குவது தான். அதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஆக நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதித்தியம், நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, உணவுக்கூடிய உணவு, இதுவெல்லாம் நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு தேவையானவை. அதே நேரத்தில் இந்த உயிர் வாழ்வது என்பது அல்லாஹ்வை வணங்குவதற்காக என்பதை நாம் இங்கு விளங்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு பொருளாதாரத்தில் தேடுவதில் இன்றைய மக்கள் ஓடுகிறார்கள், வீடு வாசல் கட்டுவதில் தனது வாழ்க்கையை அளிக்கிறார்கள், என்னென்னமோ செயல்பாடுகளை செய்வதற்காக அந்த உலகத்தில் அவர்கள் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வந்த நோக்கத்தை மறந்தவர்களாக இறைவனை வணங்குவதை விட்டும் அவர்கள் பாரதூரமான ஒரு வழிகட்டிலே இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை மறந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ அல்லாஹுடைய போதனைகளை மறந்து அதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தாமல் தன்னுடைய மனம்போன போக்கில் யார் வாழ்வார்களோ, வமன் அஅரத அன் ذிக்ரி, அல்லாஹுடைய அந்த நல்லுபதேசத்தை புறக்கணித்து வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், யார் அப்படி செய்வார்களோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் ضன்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்கிறான். ஆக சிலருக்கு இந்த உலகமும் நெருக்கடியாக மாறிவிடும், நாளை மறுமையும் நெருக்கடியாக மாறிவிடும். உலகத்தில் அல்லாஹ்வை தொழுது வணங்கி அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய நல்லடியார்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஒரு சில சோதனைகள் வந்தாலுமே கூட நாளை மறுமையில் அவர்கள் நிம்மதியான வாழ்க்கை அவர்கள் வாழ்வார்கள். எந்த விதமான நெருக்கடிக்கும் அவர்கள் உள்ளாக்கப்பட மாட்டார்கள். ஏன்? அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலகத்தில் வாழக்கூடிய
50 வயதோ 60 வயதோ 70 வயதோ 80 100 என்று கணக்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டு நாம் கண்டிப்பாக மரணத்தை சுவைக்கத்தான் போகிறோம். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. ஆனால் இந்த வாழ்க்கையே நிரந்தரமான வாழ்க்கையை போன்று நாம் ரசித்து ருசித்து வாழ்கிறோம் என்று சொன்னால், நாளை மரணமே இல்லாத வாழ்க்கையில் ஒருவன் துன்பமே இல்லாமல் நெருக்கடியே இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறான் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும்? அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய போதனைகளை ஏற்று அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அதை மறுமையில் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக வாழலாம். அதை விட்டுவிட்டு நாம் அல்லாஹை புறக்கணித்து வாழ்கிறோம் என்று சொன்னால், இந்த குறுகிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்காக வேண்டிய அல்லாஹுடைய போதனைகளை புறக்கணித்து வாழ்வோம் என்று சொன்னால், நாளை ஹாலிதீன ஃபீஹா என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக வாழ முடியாது. அவர்களுடைய வாழ்க்கை அங்கு நெருக்கடியாக மிகவும் கஷ்டத்திற்கு உள்ளானதாக ஆகிவிடும் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். மேலும் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வனஹ்ஷுருஹு, அவர்களை எழுப்பும் அந்த சமயத்தில் எப்படி அவர்களை நாம் எழுப்புவோம்? யௌமுல் கியாமத்தி, மறுமை நாளிலே, ஆமா, குருடனாக நாம் எழுப்புவோம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை உலோக அந்த அடிப்படையில் நாம் தொழக்கூடியவர்களாக, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி நடைமுறைப்படுத்தி வாழக்கூடிய மக்களாகவும் நாம் வாழ வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹுக்கு மாறு செய்யாதவர்களாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்லடியார்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என பிரார்த்தனை செய்வதோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது சம்பந்தமான நிறைய விடயங்களை தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.